ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷீலா காலி ஹோம் பேஜ். நான் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஓணம் ஸ்பெஷல் விலாக் தான். அன்னைக்கு டே வந்துட்டு எனக்கு 5:30க்குலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்ததுமே குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாசல்லாம் தெளித்து நல்லா சூப்பராக ஒரு கோலம் போட்டுட்டு கையோட டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு நேற்றே ஓணத்துக்கு பூ கோலம்லாம் போடுறதுக்கு பூவெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அது எல்லாத்தையுமே தனித்தனியாக உதிர்த்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ தட் நமக்கு கோலம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சுவாமி ரூமையுமே க்ளீன் பண்ணிட்டு சுவாமி ரூம்ல எல்லா படத்துக்கும் பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு டிஃபன்ஸ் வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓணம் ஸ்பெஷல் இல்லையா, அதனால மார்னிங்கே பார்த்துட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டும் கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறியும் தான் செஞ்சுருந்தேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளான ராகி புட்டு தான் செஞ்சுருந்தேன். அண்ட் கடலைக்கறி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னாக்கா. நான் இன்னைக்கு முளை கட்டின கருப்பு கொண்ட கடலை தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டு பேனில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 5 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமா சோம்பு, 1/2 மூடி துருவின தேங்காவை சேர்த்துட்டு கூடவே 2-3 பல்லு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயிலே நல்லா வறுத்து ஆற விட்டுட்டு ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே பேனில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு 2 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதங்கினதும் வெந்த கடலில் இதை 2ஐயும் சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக சின்ன வெங்காயம், தேங்காய் துண்டுகளை நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதையும் குழம்புல சேர்த்து ஆட் பண்ணி சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அன்றைக்கி மார்னிங். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் செஞ்சுட்டு எல்லாருக்குமே டிஃபனையும் கொடுத்துட்டு நான் வந்து நானுமே ரெஃப்ரெஷ் ஆகி சாரீலாம் கட்டிட்டு கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பூக்கோலம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் ஓணம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வர 2 விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதில் ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பூக்கோலம், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா கேரளா ஸ்பெஷல் அடப்பிரதமன் பாயாசம். இது 2மே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த பூக்கோலம் போடுறதுல சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க. எல்லா கலர்ஸ்லையுமே அந்த பூவை இருக்கும் போது அதை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பூவோட அந்த ப்ளசண்ட்டான ஸ்மெல் வந்து நம்ம வீடு ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சு கமகமன் வாசனையாக இருக்கும். அண்ட் பார்த்துட்டிங்கன்னா அந்த கலர்ஃபுல்லான பூக்கோலத்தை பார்க்கும்போது நம்மளோட லைஃபுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளேயே வர வச்சிரும். ஸோ அதனால எனக்கு இந்த பூக்கோலம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஆர்வம். கோலம்லாம் முடிச்சு சுவாமிக்கு பழம் எல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஓணம் சத்யா தான் ரொம்ப ஸ்பெஷல். மெயினான ஒரு டச்சுக்கு வந்துட்டோம். லஞ்ச் தான். ஸோ லஞ்ச் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அது என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சூப்பராகவே வந்து அன்றைக்கி ஓணம் சத்யா வந்து செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.